Milky Mist Paneer. Milky Mist Paneer. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலயும் மாட்டின முழிக்கிற மச்சான். நிஜமா பாருங்க, நிக்கிறேனா பறக்கிறேனா ப்ரோ, நிக்கிறேனா பறக்கிறேனா அண்ணான்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க அண்ணான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, நான் எழுந்திக்கிறேன். இல்லை நான் நிஜமா இங்கேயே உட்காந்து அழுதுருவேன். ஒருவேளை உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா ஒத்துப்பீங்களா? பேசிட்டே இருக்காருங்க. லவ் பண்ண என்னால தாங்க முடியுமா? என்னால தாங்க முடியுமா? ஹக் பண்ணிடலாம் ப்ரோ. லவ் யூ ப்ரோ. யாரு நீங்க ரெண்டு பேர் தானே? தாராளமா போய் செட்டில் ஆகுங்க. அமெரிக்கா இதெல்லாம் சகஜம்பா. சுட்டமல்லி சுட்டேஸ்தானு கூட்டம் கூட ஆக்ஷன் டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான். என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ, மேரிடா நீங்க? ஆக்சுவலி என் பேர் தன்வீர். இங்கே பக்கத்தில் இருக்க ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். மந்த்லி ஒரு 30K சம்பாதிக்கிறேன். இன்சென்டிவ் அது ஒரு பக்கம் வருது. கேக்கு கொஞ்சம் பூச்சமாக தான் இருக்குது. வேலண்டைன்ஸ் டே நெருங்கிடுச்சு. ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி தரீங்களா? ஏன்னா வில்லன் இல்லைங்க, வரும்போது வாங்கிட்டு வரீங்களா? சாக்லேட் மட்டும் தானா? 25 வயசு ஆகிடுச்சு. நானும் எதிர்பார்த்தேன் யாராவது சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. என்னை பார்த்தா அப்படியா நெஞ்சில் மனசார பேசிட்டு இருக்கேங்க. வெக்கப்படாதீங்க, எனக்கு வெக்கப்படுறது. சாக்லேட் மட்டும் சிஸ்டரா வாங்கி நான் ரக்ஷாபந்தன் கேட்கல, வேலண்டைன்ஸ் டேக்கு தானே கேட்குறேன். நீங்கள் சிரிக்காதீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. சிரிச்சிங்கன்னா எனக்கு வேற வெக்க வருது. நல்லா இருக்கேனா? நிஜமாவா? எனக்கு இப்பயே பறக்கிற மாதிரி இருக்கு. நிஜமா பாருங்க, நிக்கிறேனா பறக்கிறேனா ப்ரோ, நிக்கிறேனா பறக்கிறேனா நின்று தான் இருக்கேனா? நீங்க ஆடாதீங்க, என் மனசு ஆடுறதுங்க. நம்ம பெஸ்ட் அப்படியே உட்காருங்க. அண்ணான்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க அண்ணான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, நான் எழுந்திக்கிறேன். இல்லை நான் நிஜமா இங்கேயே உட்காந்து அழுதுருவேன். அண்ணான்னு மட்டும் சொல்லக்கூடாது. வேலண்டைன்ஸ் ஒரு வாரம் தான் இருக்கு. கைக்கு இதுக்கு மேல கையை கழுவேன்னு நினைக்கிறீங்க? அப்படி வச்சுக்கணும். எதை காட்சி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தட்டி விட மனசு வர மாட்டேன். கைக்குள்ள நீங்க இருக்கீங்க. ஓ, அந்த ராஜா ராணி பிரதர் அண்ணா இல்ல, இந்த ஏனா ஓனா வாங்கோனா போங்கண்ணா. சோ ஒருவேளை உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா ஒத்துப்பீங்களா? பிரேக்கப் ஆச்சுன்னா எப்படி நான் ஒத்துக்க முடியும்? ஒரு லவ் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க உண்மையா சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? லவ் ஸ்டோரி. அதெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல நான் we are going to celebrate Valentine's Day, same beach, coming sitting. மஜா மஜா. ஆமா, பிடிக்கலையா? அப்பெல்லாம் இல்ல. அப்போ நான் பிடிச்சிருக்கு. பிரதரா ஓகே. பிரதரா ஓகேவா? அங்க போய் பேசலாமா நம்ம? என் கையெல்லாம் பிடிக்க மாட்டீங்களா? ஐயோ, உங்க கூட நடந்து போறது எப்படியே சொர்க்கத்துல அப்படியே நடந்து போற மாதிரியே இருக்கு. அண்ணான்னு மட்டும் சொல்லாதீங்க. சரி வாங்க போங்க. பேசிட்டே இருக்காருங்க. நில்லுங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு. நல்லா இருக்கா? பேர் மட்டும் தான் நல்லா இருக்கா? நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஆளு மட்டும் கொஞ்சம் என் ஆளே நீங்க தான். ஐயோ, யாரு மேல ப்ரோ அல்லாத விடு ப்ரோ, நாங்க இருக்குங்க ப்ரோ. அல்லாத ப்ரோ அழுவாதே. எத்தனை பேரை ப்ரமோஸ் பண்ணிருப்பேன் பீச்சில், எத்தனை பேருக்கு நான் கேட்டிருப்பேன். நாங்க இருக்கோம் ப்ரோ, அல்லாத விடு. ஒரு பொண்ணு கூட ஏறது பார்க்கலாமா? அதனால பசங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். சரி ப்ரோ, நான் செட் பண்ணி விடுறோம். செட் பண்ணி நான் நம்பர் இவங்ககிட்ட இருக்குல்ல, நான் நம்பர் வாங்கி அனுப்புறேன் உங்களுக்கு. உங்க போட்டோ அவனுக்கு அனுப்புங்க, நான் போட்டோ அனுப்பி பேசி அனுப்புறேன். ப்ரோ இதெல்லாம் எதுக்கு ப்ரோ? வேணா ப்ரோ. பண்ணி இருக்கு ப்ரோ, வேலை இருக்கு ப்ரோ, கையில் நிறைய சம்பளம் வாங்குறோம். எந்த ஊரு? இங்கே நான் பக்கம் தான் சொன்னாங்க.
கருப்பா அப்படி ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. எழு ப்ரோ. எழு ப்ரோ. ப்ரோ எழு ப்ரோ. யாருமே பண்றாங்க ப்ரோ. சரி 25 வருஷமா வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த பீச்ல நம்ம தனியா வந்து உட்கார எழு ப்ரோ. எழு ப்ரோ. 25 வருஷமா யாருமே இல்ல ப்ரோ. நீ லவ் பண்றியா? ஆமா ப்ரோ. நெஞ்சிலலாம் விட்டு போட்டிருக்கேடி. அது லவ் பண்ணிருந்த ப்ரோ அதனால ப்ரோ அது தாங்க முடியல பிரேக்கப் ஆனதும் அதனால பிரேக்கப் ஆன முன்னாலே தாங்க முடியல. நான் லவ் பண்ணேன் என்னால தாங்க முடியுமா? என்னால தாங்க முடியுமா? என்னால தாங்க முடியுமா? யாருமே இல்லை எனக்கு. யாருமே இல்லை ப்ரோ. நாங்க இருக்குங்க ப்ரோ. நாங்க இருக்குங்க. வா ப்ரோ. ஹக் பண்ணிடலாம் வா ப்ரோ. யாரு நீங்க 2 பேர் தானே? தாராளமா போய் செட்டில் ஆகுங்க. அமெரிக்கா இதெல்லாம் சகஜம்பா. லவ் யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோ. நம்ம பீச்சுக்கு போலாம் ப்ரோ. வா ப்ரோ போலாம். இல்ல காசு கேட்கல நான் உங்களுக்கு. வேகன்சி இருக்கா? வேகன்சியும் கேட்கல நான். சாக்லேட் வாங்கி தரேன். 25 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். இது வரைக்கும் யாரும் வாங்கி கொடுத்தது மாதிரி இல்லை. எந்த பொண்ணும் வாங்கி கொடுக்கல. அதான் பசங்க கிட்ட கேட்கலான்னு. நிஜமா தான் ப்ரோ. வேலண்டைன்ஸ் இன்னைக்கு யாரும் ஒரு சாக்லேட் கூட வாங்கி யாருமே இல்லை ப்ரோ. நிஜமா வெயிட்டிங்ல இருக்காங்க. யார் வெயிட்டிங்ல? வாழ்க்கை வெயிட்டிங்ல இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு சாக்லேட் ப்ரோ. சாக்லேட் ப்ரோ. உனக்காக டான்ஸ் ஆடுவான் ப்ரோ. பாக்குறியா ப்ரோ? டான்ஸ் ஆடுறேன் ப்ரோ. இந்த தேவரா சுட்டமல்லி சுட்டேஸ்தானு ப்ரோ. நீ ஆடு ப்ரோ. எனக்காக ஆட மாட்டியா ப்ரோ? 25 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் நானும் யாருக்கிட்டையும் போய் கேட்கல. எனக்கு 26 வயசு ஆயிடுச்சு. யாருமே இல்ல. உங்களுக்கு யாரும் இல்லையா? வைங்க. எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாருமே ஸ்பெண்ட் பண்ணதில்ல ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. இது நீங்க வாங்க ப்ரோ. நீங்க வாங்க ப்ரோ. என் பேர் தன்வீர். பக்கத்துல இருக்கிற ஒரு சாக்லேட் ஹார்ட்டின் போட்ட ஒரு சாக்லேட் ப்ரோ. வேலண்டைன்ஸ் டே கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ரோ. சாரி ப்ரோ. 25 வருஷமா நானும் சிங்கிளா சுத்துறேன். யாருமே லவ் பண்ணதில்லை. அதனால வேலண்டைன்ஸ் டே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றீங்களா? ப்ரோ ஒய்ஃப் மேரிடா? உனக்கு என்னப்பா கல்யாணம்லாம் பண்ணிட்ட? யூ ஹேவ் ஒய்ஃப்? யூ டு ஹேவ் ஒய்ஃப். என்னடா வயசு ஆகுது உனக்கு? 18. 18 கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க மட்டும் கல்யாணம் பண்றீங்க. எனக்குலாம் யாரும் லவ் கூட பண்ண மாட்டாங்க. कोई लव नहीं करते रहे मुझे. இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல்லாம் நான் வச்சா என்ன லவ் பண்ணுவாங்களா? சிக்மா நான் இங்க பச்சை குத்திக்குவா பிரச்சனை மிக்கி. மேரிடா பாய்? சாதி दांडिया आटम आड़ दसरा कूटम कूड़. लव स्टोरी बोलो ना. लव स्टोरी ध्यान में नहीं. லவ் ஸ்டோரி கூட ஞாபகம் வச்சுக்காம இருக்கானுங்க. உனக்கெல்லாம் லவர் கிடைக்குது, எனக்கு என்ன லவர் கிடைக்க மாட்டேது. 18 வயசுல கல்யாணம் பண்றீங்க. என்னடா லுக் இது? மண்டை ஓடு. என்ன கெட்டப் இது? இப்பெல்லாம் பைத்திய மாதிரி சுத்தலாம் லவ் பண்ணுவாங்களா? இதரா பத்தா तेरा तुम बैटमैन நீ? ஐயோ நான் சூப்பர்மேன். ஐ அம் சூப்பர்மேன். यस ब्रो. சக்திமான் மாலம். சக்திமான் மாலம் क्या? நீ வரியா? நம்ம போலாமா வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு? கும்பலாக சுத்துவான். ஐயோ ஏமான்னு கத்துவான். ஃபேமிலியில் ஒத்துக்கலையா? ஒத்துக்கலன்னு இல்லை, எனக்கு அது அவங்க ஃபேமிலியிலும் சரி என்னோட ஃபேமிலியிலும் சரி அது கன்வின்ஸ் ஆகலை. அதாவது எனக்கு பர்சனலாக தனி ப்ராப்ளம், அவங்களுக்கும் தனி ப்ராப்ளம். ஸோ அதனால் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இருக்கும்போது உங்கள் காதலி உங்களுக்கு ஞாபகம் வருவாங்கல்ல? கண்டிப்பாக டெய்லி வந்துட்டு தான் இருக்கு. டெய்லி வந்துட்டு தான் இருக்காங்க. அது விட்டு எப்படி வெளியில் வரீங்க? ஒரு வாட்டியும் சர்வே பண்ணி தானே ஆகணும். அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க நமக்கு இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனால் அவங்களுடைய மெமரிஸ் நமக்கு அப்படியே இருக்கும்ல. என்னதான் அடுத்து எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்தாலும் சரி, இல்லை எனக்கு இன்னொருத்தர் கூட மேரேஜ் ஆனாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு அடுத்து வர லவ்லாம் கிடைக்குமான்னு நான் அதை நான் அவங்கள இது வரைக்கும் இன்னும் பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக பார்ப்பேன். எப்போ பார்க்கலான்னு இருக்கீங்க? அது எனக்குன்னு ஒரு டைம் வரும். அது என்ன டைம்னு என்னால் சொல்ல முடியல கண்டிப்பாக. ஆனால் அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும். அவங்க எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்களே.
அதுலேருந்து நான் சில விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஃபேமிலிலாம் என்னன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஒரு அப்பா என் இடத்துலேருந்து என்னென்ன செய்வாரா, நான் அந்த இடத்துல இருந்தால் மூத்தவனா நான் என்னென்ன செய்வேனோ அதுவும் கற்றுக்கிட்டேன். நிறைய கற்றுக்கிட்டேன். உலகம்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன். உறவுனா என்னென்னு கற்றுக்கிட்டேன். ரிலேஷன்லாம் என்னென்னு கற்றுக்கிட்டேன். இல்லை நம்ம ஒருத்தர் வரவங்க என்னென்ன நமக்கு செய்வாங்கன்னு கற்றுக்கிட்டேன். சொந்தம்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன். பந்தனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அது ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி கடனாக இருப்பேன். அது அவங்களால தான் நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக அவங்க விட்டு போகலாம். நமக்கு இதெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. நான் என்னோட லைஃபு நான் எனக்கு சுயநலமாகவே இருந்திருப்பேன். நான் ஃபேமிலி பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன். அவங்க லைஃபு அவங்க தான் முக்கியம் அப்படின்னு அவங்க பின்னாடியே போயிருப்பேன். பட் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது காடோட கிரேஸ் என்னன்னு தெரியல, எனக்கு அது ட்ராப் பண்ணோன்னா அதுலேருந்து வெளியே வந்து நான் என்னோடய லைஃப்போட தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து ஒரு 3 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த பொண்ணுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே என்னால் ரியாக்ட் பண்ணவே முடியல. இப்போ அதான் இதுக்கு முன்னாடி அப்பா பார்த்துட்டு இருந்தாரு. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் தான் என் குடும்பத்தை பார்க்கணும். நான் தான் குடும்பத்துக்கு மூத்தவன். அப்போ நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எல்லாரோட நான் எல்லா ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு. நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஃபினான்ஷியலாக அவன் டே டு டே நம்ம அம்மா கூலி வேலை தான் செய்கிறாங்க. சரி, அவங்க கஷ்டப்படும் போது எனக்கு இப்போ 23 ஆகுது, 26 ஆகுது. நான் அப்போ எனக்கு பிரேக்கப் ஆகும்போது 23 ஆகியும் நான் பி தான் படித்தேன். சிவில் இன்ஜினியர் தான் படித்தேன். நான் வேலைக்கும் போகல, சும்மா தான் இருந்தேன். அப்போ தான் முடித்தேன். கோவிட் டைம் முடிஞ்சு அந்த ஸ்டார்டிங்கில் அம்மா வந்து ஒரு சில கமிட்மெண்ட்டால் காசுக்காக எல்லாம் ஓடுறாங்க. நான் சுற்றி அவங்கள வேடிக்கை தான் பார்க்குறேன். நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் அப்போ தான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். அப்போ இவ்வளோ நாள் அப்பாவோட தயவில் தான் நம்ம ஒரு பின்னாடியே ஓடிட்டு இருந்திருக்கோம். அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன செலவு பண்ணுறாங்க, எனக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, அது எப்படி வருது, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ இப்படி தான் அம்மா சம்பாதிக்கிறாங்க, இப்படி தான் கஷ்டப்படுறாங்க, இப்படி தான் கடன் வாங்குறாங்க, இப்படி தான் கடன் கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயங்களுமே வந்து இந்த ஒரு லவ் பிரேக் ஆகும். ஒரு பிளக் அதனால தான் கற்றுக்கிட்டேன். இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. பிளாங்காக இருந்தேன். நான் எல்லாரோடய 10ஓட 11 இருந்தேன். ஜாலியாக இருக்கணும், லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். லைஃப்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது முழுமையாக கற்றுக் கொடுத்தது என்னுடைய காதல் தான். அந்த காதலை வந்து பிரேக்கப் ஆனதால தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அந்த பிரிவினால எனக்கு ஒரு படிப்பினை கற்றுக்குச்சு. அந்த படிப்பினால நான் லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன். கையில் கோடு போட்ட மாதிரி லைனா மருந்து குடிச்சிட்டியா? சின்சியரா லவ் பண்ணேன். விட்டு போயிடுச்சா நம்பி லூசா அவரு. அப்போ ப்ரோ இப்பெல்லாம் அப்படி இல்லை, தெளிவாகிறோம் ப்ரோ. இப்பெல்லாம் யாரும் விட்டு போதான் விட்டு போ, பரவாயில்ல, நீ போனா ஒன்னும் திண்டா. இந்த லவர்ஸ் டே நீங்க என்ன பண்ணலான்னு இருக்க ப்ரோ? ப்ரோ எங்க லவ்வரே எது தெரியுமா? இதுதான் ப்ரோ எங்க லவ்வரே. அப்படியா? ஆமா ப்ரோ. தலைவன் வந்து ஒரு மாடு போட்டோ காட்டுறாப்புல. ஆமா ப்ரோ. மாடு எடுத்தான் ப்ரோ. எடுத்தா பிச்சுன்னு போய் விடுவோம், பரிசு அடிக்கும், ஜாலியா என்ஜாய். பரிசு அடிக்குதா இல்லையோ, சாகுற வரைக்கும் மாடை எப்பவுமே நாங்கள் பார்த்துக்கோம். சூப்பர்யா, நல்ல மனசையா உனக்கு. இந்த டேட்டோ ப்ரோ, டேட்டோ போட போட்டு இந்த பொல்லான 2 ஒரேமா. இப்போ லவ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா ஒரு இந்த காலேஜ் டேஸ் அந்த மாதிரியே லவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து கண்டிப்பாக 100% தெரியாது. பட் ஒரு 90% அதுதான் மேரேஜில் போய் முடியும். இந்த அடல்ட் ஏஜில் இருக்கிறதுனா அப்போ லவ் பண்ணால் உடனே மேரேஜ் பண்ணிக்கணும். ரொம்ப டேஸில் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக மேரேஜில் போகவே போகும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் எப்படி there is no love. உண்மையான லவ் எதிர்க்க வச்சுக்கிட்டு நோ லவ்ன்றீங்க. சரி, பேசும்போது சொல்லியிருந்தீங்க பழகி பார்த்தாதான் தெரியும், எடுத்த உடனே வந்து நீங்க வந்து லவ் பண்ணாதீங்க, பழகி பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்ப பழக போறோம் நம்ம? இந்த மாதிரி தான் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்க. இது பிரெயின் வாஷ் இல்ல, இங்க இருந்து பேசுறேன். தெரியுதா உங்களுக்கு? கேக்குதா நான் பேசுறது? இத பசங்க பேசுறாங்க. ப்ரோன்னு சொல்லாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ, உள்ள இருந்து விழுந்துரும் போலங்க, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல மைக் நாங்க போடுறதுக்கு அப்புறம் இன்னொரு 2 பேர் யாராச்சும் வருவாங்க, அவங்களும் இதே டயலாக். பட் அவங்க நீங்களாக மாட்டீங்கல்ல, கண்ணுல மட்டும் இல்ல இதயத்துல இருந்து கேப்சர் பண்ணி. ப்ரோ அநியாயம் ப்ரோ, நீங்க கமிட்டடா? யார் எப்படி அவங்க ரொம்ப கோச்சிக்க போறாங்க. நீங்க அதாங்க கோச்சிக்கிட்டீங்க. அவங்க கோச்சிக்கலையாமே, நீங்க கோச்சிக்கிட்டீங்களா? சரி, எனிவேஸ் வேலண்டைன்ஸ் டே நீங்க என்ன பிளான் உங்களுக்கு? வேலண்டைன்ஸ் டேக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நமக்கு ஆமா, நம்ம தான் இங்க இருக்கோமே, நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. நான் வீட்ல ஜாலியா படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? நான் ஆபீஸ்ல போயிட்டு அதே வர்க் பண்ணிட்டு அவ்வளவுதான். ப்ரோன்னு மட்டும் சொல்லாதீங்க, மனசு ரொம்ப. சரி ஓகே, எப்படி கூப்பிடுங்க? தன்வீர்னு கூப்பிடுங்க, டார்லிங்னு கூப்பிடுங்க, பிஏவின்னு கூப்பிடுங்க, செல்லோன்னு கூப்பிடுங்க, என்ன வேணா கூப்பிடுங்க. நீங்களும் ப்ரோன்னு சொல்லாதீங்க, அப்பவே மனசு கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்கு மட்டும் சேடு, நீங்க மட்டும் ஒழுங்கா பேசவே மாட்டீங்க. அவங்க பாருங்க, அவ்வளவுதான். இன்ஸ்டா என்ன விட அவங்க நல்லா பேசுறாங்க.
அவங்க பாருங்க எப்பவுமே ப்ரோ ப்ரோன்னு மனசு கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது தெரியுமா? யாரும் தெரியாதவங்க ப்ரோ தான சொல்றாங்க. ஓகே, நாளைக்கு நம்ம பார்த்தா அப்போ ஏய் 2-3 நாள் 2-3 நாள் அதான் 2-3 நாள் எங்க வரணும் ஏது வரணும்னு சொன்னீங்கன்னா வந்து டானு வந்து நிற்பேன். பட் ஓகே, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நீங்க உள்ள போகணும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் ஒன்று சொல்றேன். நீங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க, அதை விட்டுட்டு இந்த நிறைய ரீல்ஸ் பார்ப்பீங்களா, ஸ்டேஜஸ் வந்து போட்டோ ஷூட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி பண்ணுங்க. நான் வேணா பண்றேங்க. இருங்க, நான் பண்றேங்க. ஒரு போட்டோ இருக்கு. இதுல இல்ல, உங்க இன்ஸ்டா பேஜ்ல எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்களே, ரீல்ஸ்ல பாப்பீங்களா? பாப்பேன். உங்க இன்ஸ்டா சொன்னா உங்க இன்ஸ்டாலயே வாழுவேன், பார்க்க மாட்டேன். உங்க இன்ஸ்டாலயே வாழ ஆரம்பிச்சிருவேன் நான். அம்பியா? அம்பிங்க. இந்த ரெமோ படம் பார்த்திருக்கீ? அன்னியன் படம் பார்த்திருக்கீங்களா? அம்பியா? ஆமாங்க. நந்தினி நந்தினி அப்படின்லாம் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லவே இல்லையே நீங்க. விஷால். உங்க பேரு? பிரியா. பிரியாவா? வா. பிரியாவா? இந்த நேம் மட்டும் ப்ரோமோட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிரியா, 1000 பிரியா. வந்துட்டேங்க ஃபர்ஸ்ட்லயே. நான் தாங்க. அதோ இதுவா இதுதானே உங்க ஏரியால குத்தி. அதான் வீட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்றேன். ஏங்க உங்களுக்கு பொறாம பொசசிவ் ஆகாதீங்க. எங்களுக்குள்ள 1000 இருக்கு, நீங்க எங்க பொசசிவ் ஆகுறீங்க? வைங்க. Milky Mist Paneer. Milky Mist Paneer. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான்.